நீங்கள் எந்த தொகுதி எந்த ஸ்டேட்டில் ஒரு வழக்கமாக அரசியலை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மனிதராக எந்த ஸ்டேட்டில் நீங்கள் நினைக்காததெல்லாம் நடந்திருக்குது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில்? எந்தெந்த சவுத்தில் வந்து கர்நாடகா வந்து காங்கிரஸ் வந்துடுன்னு தான் நினச்சோம். கர்நாடகா? ஆமாம். ஓகே. சவுத்தில் சரி, கர்நாடகாவில் வந்து பிஜேபி அவ்வளோ குறைவாக இருக்கும், காங்கிரஸ் வந்துடும் நினைச்சு அப்படின்னு அந்த ஒரு இது. ரெண்டாவது வந்து இந்த ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒய்எஸ்ஆர் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ அது ரெண்டு. ஆந்திராவா டாக்டர்? ஆந்திராவில் தெலுங்கு தேசம் மட்டும் 16 இடத்துல லீடிங்கில் வந்துருச்சு. அது அதனால அது ஒன்று. அந்த யூபியில் வந்து அவங்களுடைய கணிப்புப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு வந்து ஒன்றுமே வராது, ரொம்ப ஈவன் 10% தான் ஹோல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 35% அவங்க மேலே வந்துட்டாங்க. சமாஜ்வாதியும் அவங்களும். ஏன்னா இந்திய அரசியலில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் முதல்ல அவங்க வந்து கார்னர் ஸ்டோனாக வைக்கிறது யூபி தான். முதல்ல எடுத்து அந்த பிள்ளையார் சிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போடுறா அப்படின்னா அதில் தான் போடுறாங்க, எடுத்து யூபியில் எடுத்து போடுறாங்க. ஏன்னா அதில் 80 தொகுதி இருக்குது. அப்போ அதை வச்சு தான் மற்ற எல்லாமே சுற்றுது. யூபிலேயே அடிச்சிருச்சுடா, நார்த் பெல்ட் ஃபுல்லாக அடிச்சிருன்னு. இப்போ அந்த கோட்டையை வந்து தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ட்ரெண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம ராகுல்ஜி வந்து யூபியில் ரெபேலியில் நிற்கிறாரு. ஆனால் அவரெல்லாம் தோத்துருவாங்க, அவருக்கெல்லாம் டெபாசிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி அவர் நிற்கவே மாட்டார், பயந்து ஓடுறாரு. நிற்கிறதுக்கு பயந்து ஓடுறீங்களே, வாங்க ஓடாதீங்க அப்படின்னுலாம் ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. கரெக்ட். இப்போ அதுல லீடிங் வந்துட்டு இருக்கிறாரு உத்தரப்பிரதேசம். ஆமாம். அப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு வளர்ச்சி வந்து உண்மையாலுமே காங்கிரஸுக்கான ஒரு அடுத்த பாய்ச்சலுக்கான ஒரு நம்பிக்கைன்னு தான் சொல்ல முடியும். உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை 62 இடங்கள் இருந்தாங்க. இந்த தடவை அவங்க இந்த நேரத்திலேயே அவங்க வந்துட்டாங்க. போன 2019லலாம். ஆனால் இன்னைக்கு 35 இடங்கள் தான் இருக்கிறாங்க. 80ல் 35 இடங்கள் தான். இது அவங்களுக்கு யூபியில் இது நின்று அவங்க எதிர்பார்க்காத ஒரு சரிவா சார் இது? யாருக்கு சொல்றீங்க? பிஜேபிக்கு. ஆமாமாங்க. பிஜேபி வந்து பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து போன தேர்தலில் வந்து தாக்குதல், புலவாமா தாக்குதல். இந்த தேர்தல் வந்து ராமர் கோயில ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ராமர் கோயில், சந்நியாசம், தியானம், பூஜை, இதைத்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அவங்க எல்லாமே. ஸோ காவி சம்பந்தப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட அந்த இதில் தான் வந்து ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. சரி. அதில் வைக்கிறது மேஜர் ஃபோக்கஸ் வந்து ராமர் கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன், ராமர் கோயில் பிரதிஷ்டை. அப்போ அதை வச்சு பார்த்தோன்னா இவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலேயே ராமர் கோயிலை இடிப்பாங்க, பூட்டுவாங்கன்னு சொல்றாங்க. சரி. யார் சொல்றாங்க? பிஜேபி சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு 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 பொய்யான செய்தி, ஒரு தவறான தகவலை, ஒரு குழப்பத்தை ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போறாங்க. யாராவது ஒரு மிகப்பெரிய இந்தியா லெவலில் கட்டப்பட்ட ஒரு கோவில், எல்லாராலையும் போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு கோவிலை ஒரு அப்போசிஷன் பார்ட்டி, காங்கிரஸில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் 100% வந்து இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க போய் கோயில் இடிச்சிருவாங்களா? எதுபடி வச்சு என்ன சொல்ல வர்றாங்க? அப்ப எந்த கருத்தை சொல்ல வர்றாங்க? கோயிலை இவங்களுக்கும் தெரியும் இடிக்க மாட்டாங்க. அது போன்ற ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவது. அப்போ ராமர் கோயில் அப்படிங்கிற வைக்கும்போது அவங்களுக்கு வாக் த்ரூவா போயிடும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பிஜேபி ஈஸியா வாக் த்ரூ, ஈஸியா அடிச்சோம்னா இது துவம்சம் பண்ணிட்டு போயிடலாம், தூசி தட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அதுல மண் விழுந்துருச்சு.